இப்போ நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்கோம்னா, பெரியார் ஸ்டார்டட் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இன் 1925. பெரியார் ஆரம்பித்தார். எதை ஆரம்பித்தார்? செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், சுயமரியாதை இயக்கத்தை 1925 ஆரம்பித்தார். ஸ்டார்டட்னு ஆரம்பித்தார். பெரியார் அண்டர்ஸ்டுட், புரிந்து கொண்டார். பெரியார் எதை புரிந்து கொண்டார்? த ரிலவென்ஸ்னு தேவைகள். தேவை என்ன தேவை? ரிலவென்ஸுன்றதுல தேவை, ரைட்டா? த தேவை ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன். மாஸ் கம்யூனிகேஷன்னா தொடர்பு சாதனம், ரைட்? தொடர்பு சாதனம் தேவை என்று. மாஸ் கம்யூனிகேஷனா மக்கள் தொடர்பு சாதனம். மாஸ் கம்யூனிகேஷனா மக்கள் தொடர்பு சாதனம் தேவை என்று புரிந்து கொண்டார். எதற்கு மக்கள் தொடர்பு சாதனம் தேவை? இன் ஸ்ப்ரீடிங் ரேஷனலிஸ்ட் தாட் அப்படின்னு சொன்னால், ஸ்ப்ரீடிங் அதாவது பகுத்தறிவு. ரேஷனலிஸ்ட்னா பகுத்தறிவு கொள்கைகள், தாட்னா கொள்கைகள். பகுத்தறிவு கொள்கைகளை பரப்புவதற்கு மக்கள் தொடர்பு சாதனங்கள் தேவை. ரிலவன்ஸ்னு தேவை. மாஸ் கம்யூனிகேஷனா மக்கள் தொடர்பு சாதனம், ரைட்டா? சாதனம் தேவை என்று பெரியார் புரிந்து கொண்டார். நல்லா படிச்சுக்கோங்க. பெரியார் புரிந்து கொண்டார். எதுக்கு புரிந்து கொண்டார்? இந்த தேவை. தேவை என்ன தேவை? மாஸ் கம்யூனிகேஷன். மாஸ் கம்யூனிகேஷனாக தொடர்பு சாதனம், ரைட்டா? மாஸ்னால் மக்கள் தொடர்பு சாதனம் தேவை, அவசியம். ரிலவன்ஸ்னா அவசியம் என்பதை புரிந்து கொண்டார். எதற்கு மக்கள் தொடர்பு சாதனம் தேவை? இன் ஸ்ப்ரீடிங்னா பரப்புவதற்கு. ரேஷனலிஸ்ட் தாட்னா பகுத்தறிவு எண்ணங்களை பரப்புவதற்கு மக்களிடத்தில் மக்கள் தொடர்பு சாதனம் தேவை என்று புரிந்து கொண்டார். அப்போ மக்கள் தொடர்பு சாதனம் என்னது? நியூஸ் பேப்பர் தான். பேப்பர் மூலிமா இவர் எழுதுறதெல்லாம் போயிடும் இல்லையா? கம்யூனிகேஷன் ஆயிரும் இல்லை? இவர் என்னென்ன இப்போ மனசில் உள்ளது எழுதுகிறாரோ அதெல்லாம் மக்களை போய் சேர்ந்தடைஞ்சிடும். அதுதான் மக்கள் தொடர்பு சாதனம். ஹி ஸ்டார்டட் எ நம்பர் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ். அப்படின்னா அவர் ஆரம்பித்தார். நம்பர் ஆஃப் நியூஸ் பேப்பர், செய்தித்தாள்கள் அவர் ஆரம்பித்தார். நம்பர் ஆஃப்னா ஏகப்பட்ட செய்தித்தாள்கள். அண்ட் ஜேர்னல்ஸ்ன்ற என்னது? பத்திரிகைகள், ரைட்டா? ஜேர்னல்ஸ்னால் இதழ்கள், ரைட்டா? செய்தித்தாள் மற்றும் இதழ்களை ஆரம்பித்தார், ரைட்டா? சச்சஸ் என்னன்னு உதாரணமாக என்னது? குடியரசுன்ற ஒரு பத்திரிகை. டெமோக்ரஸி, அதனால் தமிழில் என்னது? டெமோக்ரஸி. இங்கிலீஷில் டெமோக்ரஸி, தமிழில் குடியரசு. 1925 ஆரம்பித்தார். அடுத்து ரிவோல்ட்னா புரட்சின்னு ஒன்று ஆரம்பித்தார், ரைட்டா? புரட்சின்னா ரிவோல்ட்னா கிளர்ச்சி என்ற ஒன்று ஆரம்பித்தார். அடுத்து புரட்சினா ரிவால்யூவேஷன்னா புரட்சி. இது மூணு ஆரம்பிச்சிருக்காரு இந்த வருஷத்தில். அடுத்து என்னது? பகுத்தறிவுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது ரேஷனலிசம்னா பகுத்தறிவுன்னு அர்த்தம் இந்த வருஷத்தில். அடுத்து விடுதலைனா லிபரேஷன் இது ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்து குடியரசு, இது ஒன்று 6 பத்திரிகை ஆரம்பிச்சிருக்கார். இந்த 5 அதாவது லிபரேஷன் விடுதலை வரைக்கும் இவர் சொந்த பத்திரிகை, ரைட்டா? இவர் சொந்த பைசா போட்டு ஆரம்பிச்சிருக்கார். அடுத்து குடியரசு வார்த்தை அஃபீஷியல் நியூஸ் பேப்பர் ஆஃப் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். அப்படின்னா அதாவது குடியரசு என்ற பத்திரிகை வாஸ் அஃபீஷியல் நியூஸ் பேப்பர், அதாவது அரசாங்க பத்திரிகை. அதாவது அஃபீஷியல்னா அந்த கழகத்தோட அரசாங்க பத்திரிகை. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், அது சுய இயக்க சங்கம், சுயமரியாதை இயக்கத்தோட பேப்பர். இது குடியரசுன்றது யாரோட பேப்பரு? இந்த கழகத்தோட பேப்பர். அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், அதாவது சுயமரியாதை இயக்கத்தோட நிறுவனம் பேப்பர். இது இந்த கழகத்துக்கு சொந்தமான பேப்பர். இது மீதி 5 அவரோடது. அதான் குடியரசுவாத அஃபீஷியல் நியூஸ் பேப்பர்னால் இந்த குடியரசு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இயக்கத்துக்கு சார்ந்த பேப்பர்னு அர்த்தம். யூஸ்வலி பெரியார் ரோட் எ காலம் அப்படின்னா ஒரு கட்டுரை. காலம்னா இந்த இடத்துல கட்டுரைன்னு அர்த்தம். மேட்ரிக்ஸில் வரும்போது காலம் கிடையாது. பெரியார் ரோட் எ காலம், ஒரு கட்டுரை எழுதுவார். வழக்கமாக பெரியார் ரோட் எ காலம்னா கட்டுரை. அண்ட் எக்ஸ்பிரஸ் ஹிஸ் ஒப்பீனியன்ஸ் ஆன் சோஷியல் இஷ்யூஸ் இன் ஈச் ஆஃப் இட்ஸ் இஷ்யூஸ். அப்படின்னா எக்ஸ்பிரஸ்னு தெரிவிப்பார். என்னத்தை தெரிவித்தார்? ஹிஸ் ஒப்பீனியன் சொன்னால் அவரோட எண்ணங்கள், ரைட்டா? ஹிஸ் ஒப்பீனியன்னா அதாவது அவரோட எண்ணங்களை. எக்ஸ்பிரஸ் ஹிஸ் ஒப்பீனியன்னா அவரோட கருத்து. எக்ஸ்பிரஸ் ஹிஸ் ஒப்பீனியன் அவர் கருத்தை வெளிப்படுத்துவார். எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்தினார். எதை? அவர் யூஸ்வலி சாதாரணமாக பெரியார் ரோட் எ காலம் ஒரு கட்டுரை எழுதினார். அதில் என்ன பண்ணார்? எக்ஸ்பிரஸ் ஹிஸ் ஒப்பீனியன், கருத்தை தெரிவித்தார். அதாவது ஒப்பீனியன்னா கருத்து, எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்தினார், தெரிவித்தார். 2 ஒன்று தான். எந்த கருத்தை? ஆன் சோஷியல் இஷ்யூஸ், அப்படின்னா சமூக பிரச்சனைகள் குறித்த கருத்தை அவர் வெளியிட்டார். சமூக பிரச்சனைகள், ரைட்டா? இஷ்யூஸ்னா பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகளின் கருத்தை அவர் வெளியிட்டார். எதில் வெளியிட்டார்? இன் ஈச் ஆஃப் இட்ஸ் இஷ்யூ. அப்படின்னா எதில் வெளியிட்டார்னா இன் ஈச் ஆஃப் இட்ஸ் இஷ்யூன்னா ஒவ்வொரு பிரதியிலையும் அவர் ஒவ்வொரு நியூஸ் பேப்பரும் அனுப்பும்போது அந்த ஒவ்வொரு பிரதியிலையும் இந்த கருத்துக்கள் இருக்கும். டெய்லி இந்த கருத்துக்கள் இருக்கும். அதான் சொல்லி இன் ஈச் ஆஃப் இட்ஸ் இஷ்யூஸ்னால்
அந்த இஷ்யூ வேறு, இந்த இஷ்யூ வேறு. அந்த இஷ்யூன்றது சோசியல் இஷ்யூன்ற பிரச்சனைகள், இங்கே இஷ்யூன்ற பிரதிகள்னு அர்த்தம். ஒவ்வொரு பிரதியிலையும் அவரோட சமூக பிரச்சனைகளை கட்டுரைகளாக எழுதி அவர் அனுப்பி வைத்தார், எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்தினார். ரைட்டா? அதான் இன் ஈச் ஆஃப் இட்ஸ் இஷ்யூஸ், இந்த கடைசியில் உள்ள ஈச் ஆஃப் இட்ஸ் இஷ்யூஸ்னால் பிரதிகள்னு அர்த்தம். ஒவ்வொரு புக்கு போகுது இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு பிரதியிலையும் இவர் இந்த கருத்துக்களை பதிவு செய்து அனுப்பினார். ரைட், நெக்ஸ்ட். ஹி ஃப்ரீக்வெண்ட்லி ரோட் காலம்ஸ் அண்டர் த பிசூடமைன் ஆஃப் சித்திரபுத்திரனோட பிசூடமையை இவர் கட்டுரையாக எழுதினார். அப்படின்னா ஹி ஃப்ரீக்வெண்ட்லினா இவர் அடிக்கடி, ஹி ஃப்ரீக்வெண்ட்லி ரோட் எழுதினார். எதை? காலம்ஸ் கட்டுரை எழுதினார். இவர் ஃப்ரீக்வெண்ட்லி அடிக்கடி கட்டுரை எழுதினார். எதை பற்றி எழுதினார்? அண்டர் த பிசூடம் ஆஃப் சித்திரபுத்திரனோட பிசூடாம் பற்றி எழுதினான்னு சொல்கிறாப்புல. பிசூடாம்னு என்னது? ஒரு புனைப்பெயர்னு அர்த்தம், ஒரு கற்பனை பெயர். புனைப்பெயர்னா தமிழில், அதேமாதிரி அந்த புனைப்பெயர்ன்றது என்னன்னு தெரியலன்னா கற்பனை பெயர்னு. அப்போ சித்திரபுத்திரன் என்ற உன்னோட கற்பனை பெயர் தான் கற்பனை. சித்திரபுத்திரன் என்ற ஒரு கற்பனை பெயரில் இவர் பல கட்டுரைகள் எழுதினார். சித்திரபுத்திரன்ன்றது என்னது? ஒரு கற்பனையான ஒரு பெயர். ரைட்டா? பிசூடாமன் என்னது? ஒரு கற்பனை. ரைட்டா? உண்மையான பெயர் கிடையாது. ரைட்டா? சித்திரபுத்திரன் என்றது உண்மையான பெயர் கிடையாது, உண்மையான நபரும் கிடையாது. அப்படி ஒரு கற்பனையான பெயரில் அவர் அடிக்கடி என்ன எழுதினார்? கட்டுரைகள் எழுதினார். நல்லா பார்த்துக்கோங்க. ஃப்ரீக்வெண்ட்லி ரோட், அவர் அடிக்கடி ரோட் எழுதினார். காலம்னு கட்டுரைகள் எழுதினார். அண்டர் எப்படி எழுதினார்? அண்டர் இதன் கீழ் எழுதினார். பிசூடாமன் என்னது? புனைப்பெயர், கற்பனையான பெயரான சித்திரபுத்திரன் என்ற கற்பனையான பெயரில் அவர் பல கட்டுரைகள் எழுதினார். அடுத்து, பெரியார் ஹேட் எ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் த சிங்காரவேலன். பெரியார் நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார். பெரியார் ஹேட் எ க்ளோஸ் நெருங்கிய ரிலேஷன்ஷிப், நட்பு கொண்டிருந்தார், தொடர்பு வைத்திருந்தார். யார் கூட? வித் சிங்காரவேலன் என்ற தலைவரோடு. இவர் சிங்காரவேலன் தலைவர்னு இல்லை, இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒரு தலைவர். ரைட்டா? தலைவரோடு நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தார். ஹூ இஸ் கன்சிடர்ட் த ஃபஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியா. அப்படின்னா கூன்றது யாரை குறிக்குது? சிங்காரவேலர் குறிக்குது. ஹூ இஸ் கன்சிடர் அப்படின்னு சொல்ல அவர் இருந்தார். எப்படி இருந்தார்? ஹூ இஸ் கன்சிடர் அப்படின்னு வரும்போது அவர் தீர்மானிக்கப்படுறது. ரைட்டா? கன்சிடரன்ஸ் கருதப்படுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது, எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. ஹூ இஸ்னா சிங்காரவேலன் கருதப்படுகிறார். எப்படி? த ஃபஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியா, தென்னிந்தியாவின் பொது உடைமைவாதி என்று கருதப்படுகிறார். ஃபஸ்ட்டு முதல் கம்யூனிஸ்ட்னா பொது உடைமைவாதி என்று சவுத் இந்தியாவின், தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி என்று சிங்காரவேலன் கருதப்படுகிறார். அண்ட் எ பாயினர் ஆஃப் புத்திசம்னு சொன்னால் என்னது? புத்த மதத்தின் அவர் ஒரு பாயினர் என்று விளங்கப்படுகிறார். அதாவது முன்னோடி. பாயினர் என்னது? புத்த மதத்தின் முன்னோடி என்றும் விளங்கப்படுகிறார். ஒன்று, அவர் கம்யூனிஸ்ட், அது பொது உடைமைவாதியின் முதல் ஆள் சவுத் இந்தியாவில் என்று கருதப்படுகிறார். ரெண்டாவது, அவர் புத்த மதத்தின் முன்னோடி என்றும் கருதப்படுகிறார். ரைட்டா? இந்த ரெண்டு இது சிங்காரவேலன். ரைட்டா? அவர் கூட இவர் நெருங்கிய தொடர்பில் இருந்தார். இன் 1936 1936 பெரியார் டாக்டர் காட்னு பெற்றார். பெரியார் 1936 பெரியார் பெற்றார் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அவர் ஒரு பிஆர் அம்பேத்கர், அவர் சட்ட நிபுணர். ரைட்டா? பிஆர் அம்பேத்கரின், அதாவது பிஆர் அம்பேத்கர்ஸ் இது அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட். அப்படின்னா அதாவது ஜாதியை அழித்தல். அனிகிலேஷனா அழிக்கிறது. ரைட்டா? ஆஃப் கேஸ்ட்னா மதம், ஜாதியை அழித்தல் என்ற புத்தகத்தை இவர் டிரான்ஸ்லேட் இன்டு தமிழ் இம்மிடியேட்லி ஆஃப்டர் இட் வாஸ் ரிட்டன். அப்படின்னா அம்பேத்கர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். பிஆர் அம்பேத்கர் என்ன புத்தகம்னா அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட். அனிகிலேஷன்னா அழித்தல், ஜாதியை அழித்தல் என்ற புத்தகம் அம்பேத்கர் எழுதியிருக்காரு. அதை இவர் எப்படி பண்ணி டிரான்ஸ்லேட்டர்னா மொழி மாற்றம். அவர் ஹிந்தியிலே இங்கிலீஷில் எழுதியிருக்காரு. எந்த பாஷை எழுதியிருக்கான்னு இங்கே சொல்லலை. அவர் ஏதோ ஒரு பாஷையில் எழுதியிருக்காரு. அதாவது என்ன தலைப்பு என்னது? இங்கிலீஷில் எழுதியிருக்காரு. அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட்னா
அதாவது அழித்தல், ஜாதியை அழித்தல் என்ற ஒரு இங்கிலீஷ் புத்தகம் எழுதியிருக்கார். அதை அம்பேத்கர் எப்படி என்ன பண்ணியிருக்காரு, டிரான்ஸ்லேட்டர்னால் மொழி மாற்றம் செய்தார். டிரான்ஸ்லேட்டட் இன்டு தமிழில் அந்த புத்தகத்தை மொழி மாற்றம் செய்து இம்மீடியட்லி ஆஃப்டர் இஸ் ரிட்டன் அப்படின்னா அவர் எழுதின உடனே, அம்பேத்கர் எழுதின உடனே இம்மீடியட்லி உடனடியாக மொழி மாற்றம் செய்தார். டிரான்ஸ்லேட்டட் இன்டு தமிழும் மொழி மாற்றம் செய்தார். எப்போ? இம்மீடியட்லி ஆஃப்டர் இட் வாஸ் ரிட்டன், உடனடியாக அவர் எழுதி முடித்த உடனேயும் தமிழில் டிரான்ஸ்லேட் செய்து. எதை டிரான்ஸ்லேட் செய்தார்? அம்பேத்கர் எழுதிய அன்னிகிலேஷன் என்ற ஒரு புத்தகத்தை டிரான்ஸ்லேட் செய்து மொழி மாற்றம் செய்து இவர் பெற்றுக்கொண்டார். பெரியார் காட், பார்த்துக்கோங்க, பெரியார் பெற்றுக்கொண்டார். எதை பெற்றுக்கொண்டார்? பெரியார் காட்னை பெற்றுக்கொண்டார். 1936 பெற்றுக்கொண்டார். டாக்டர் B.R. அம்பேத்கர் எழுதிய அன்னிகிலேஷன் என்ற இங்கிலீஷ் புத்தகத்தை டிரான்ஸ்லேட் செய்து மொழி மாற்றம் செய்து, எப்படியே தமிழில் தமிழில் மொழி மாற்றம் செய்து, டிரான்ஸ்லேட்டை மொழி மாற்றம் செய்து உடனடியாக, அதாவது மொழி மாற்றம் செய்து பெற்றுக்கொண்டார்னா எப்போ? இம்மீடியட்லி ஆஃப்டர் இட் வாஸ் ரிட்டன், அது எழுதி முடிக்கப்பட்ட உடனே மொழி மாற்றம் செய்து பெற்றுக்கொண்டார். ஹி வாஸ் சப்போர்ட்டட் அம்பேத்கர்ஸ் டிமாண்ட் ஃபார் செப்பரேட் எலக்ட்ரோட் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படின்னா இவர் உதவி செய்தார். இவரும் உதவி செய்தார். ஆல்சோ சப்போர்ட்டட் அம்பேத்கரோட டிமாண்ட், அம்பேத்கரோட கோரிக்கை. அம்பேத்கர் கோரிக்கை என்னென்னா, அதாவது தாழ்த்தப்பட்ட ஜாதிக்கு தனி தொகுதி வேணும், வாக்காளர் தொகுதி வேணும் என்பது அவரோட கோரிக்கை. அந்த கோரிக்கைக்கு இவர் சப்போர்ட் பண்ணார். ஹி ஆல்சோ சப்போர்ட்டட்னா அவர் உதவி செய்தார். எதுக்கு உதவி செய்தார்? அம்பேத்கர்ஸ் டிமாண்ட், அம்பேத்கரோட தேவைகள். என்ன தேவைகள்? ஃபார் ஏ செப்பரேட் எலக்ட்ரோட்னா தனி தொகுதி. அதாவது எலெக்ஷன் நிற்கிறாங்களே, அப்போ இந்த கீழ் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதி வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைக்கு இவர் சப்போர்ட் செய்தார், உதவி செய்தார். அம்பேத்கரோட கோரிக்கை என்னது? அம்பேத்கர்ஸ் டிமாண்ட் அவர் கோரிக்கை ஃபார் செப்பரேட் எலக்ட்ரோட், தனி தொகுதி வேணும். யாருக்கு? ஃபார் ஷெட்யூலுக்கு தாழ்த்தப்பட்ட ஜாதிக்கு தனி தொகுதி வேண்டும் என்று அவரோட கோரிக்கை வைத்தார். அதற்கு இவர் சப்போர்ட் பண்ணார். 1937 in 1937 in opposition to the Rajaji government's move to introduce compulsory Hindi in school அப்படின்னா 1937 in opposition to Rajaji's government's move அப்படின்னா இவர் எதிர்த்தார். இன் ஆப்போசிஷனை எதிர்த்தார். எதை எதிர்த்தார்? டு த ராஜாஜிஸ் கவர்மெண்ட் மூவ். ராஜாஜி தான் சீஃப் மினிஸ்டராக இருந்தார், முதலமைச்சராக இருந்தார். ராஜாஜிஸ் கவர்மெண்ட் மூவ், ராஜாஜியோட அரசாங்க நகர்வு டு இன்ட்ரோடியூஸ் கம்பல்சரி இந்தியன் ஸ்கூல் அப்படின்னா ராஜாஜியோட அரசாங்கத்தின் மூவுன்னா உத்தரவு. இந்த இடத்துல மூவுன்னா நகர்வு இல்லை, உத்தரவு, அரசாங்க உத்தரவு. என்னது? ராஜாஜி முதலமைச்சருக்கு உத்தரவு போட்டார். மூவுனா உத்தரவு. என்ன உத்தரவு? டு இன்ட்ரடியூஸ் கம்பல்சரி ஹிந்தி இன் ஸ்கூல் அப்படின்னா அறிமுகப்படுத்த வேண்டி, கட்டாய அறிமுகம். ஹிந்தி, அதாவது இன்ட்ரோடியூஷன் அறிமுகம், கம்பல்சரி கட்டாய அறிமுகம். என்னது? ஹிந்தி சப்ஜெக்ட். ஹிந்தி கட்டாய அறிமுகம். எங்கே? பள்ளிக்கூடத்தில். அதாவது இந்தியின் கட்டாய அறிமுகம், பள்ளிக்கூடத்தில் ஹிந்தியின் கட்டாய அறிமுகம் என்ற உத்தரவு யார்கிட்டார்? ராஜாஜி கவர்மெண்ட், ராஜாஜி அரசாங்கத்தின் உத்தரவை இவர் எதிர்த்தார். இன் ஆப்போசிஷன். அதனால் பார்த்துங்க, 1937 இன் ஆப்போசிஷன் இவர் எதிர்த்தார். எதை? டு ராஜாஜியோட அரசாங்க ஆர்டர், உத்தரவை. என்ன உத்தரவு? டு இன்ட்ரோடியூஸ்னா அறிமுகப்படுத்திய உத்தரவு. என்ன உத்தரவு? கட்டாய ஹிந்தி பள்ளிக்கூடத்தில் படிக்கணும் என்ற உத்தரவை இவர் எதிர்த்தார். அடுத்து ஹி லான்ச்ட் எ பாப்புலர் மூவ்மெண்ட் டு ஆப்போசிட் அப்படின்னு சொன்னால், ஹி லான்ச்ட் எ பாப்புலர் மூவ்மெண்ட் அப்படின்னா மக்கள் கழகம், மக்கள் இயக்கம் இவர் நிறுவினார். ஹி லான்ச் நிறுவினார். என்ன நிறுவினார்? பாப்புலர் மூவ்மெண்ட். பாப்புலர்னால் இந்த இடத்துல மக்கள் இயக்கம்னு வரும். அதாவது பாப்புலர்னு மக்கள்னு வரும், ஃபேமஸ்னு வராது, ரைட்டா? அந்த இடத்துல ஹி லான்ச்ட் எ பாப்புலர் மூவ்மெண்ட்னா மக்கள் இயக்கத்தை நிறுவி டு ஆப்போசிட் இதை எதிர்த்தார். இந்த இந்தியை எதிர்த்தார். இந்தி இருக்கக்கூடாது என்று எதிர்த்தார். இவர் நல்லா திரும்பி படிக்கணும். லான்ச்டு பாப்புலர் மூவ்மெண்ட்னா ஒரு மக்கள் இயக்கத்தை நிறுவி டு ஆப்போசிட்னா இதை எதிர்த்தார். இந்த ஹிந்தியை எதிர்த்தார். நெக்ஸ்ட் ஆண்டி ஹிந்தி அஜிடேஷன் அப்படின்னா ஹிந்தி எதிர்ப்பு கிளர்ச்சி. ஆண்டினா எதிர்த்து, ஹிந்தின்னு ஹிந்தியை எதிர்த்து, கிளர்ச்சி, அஜிடேஷனை கிளர்ச்சி. த ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் ஹேட் எ பிக் இம்பேக்ட் ஆன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்படின்னா ஹிந்தி எதிர்ப்பு கிளர்ச்சி இருந்தன. எப்படி இருந்தன? எ பிக் இம்பேக்ட், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ், தமிழ்நாடு அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. எது? ஆண்டி ஹிந்தி அஜிடேஷன் அப்படின்னா ஹிந்தி எதிர்ப்பு கிளர்ச்சி, ரைட்? இந்த வருஷத்தில். அடுத்து நெக்ஸ்ட், பெரியார் வாஸ் இம்ப்ரெசிடென்ட் ஃபார் ஹிஸ் ரோல் இன் த மூவ்மெண்ட் அப்படின்னா பெரியார் ஜெயிலில் அடைக்கப்பட்டார். பெரியார் வாஸ் இம்ப்ரெசிடென்ட் அப்படின்னா ஜெயிலில் அடைக்கப்பட்டார். ஃபார் ஹிஸ் ரோல், அவரோட பங்குக்காக வேண்டி இந்த மூவ்மெண்ட், இந்த இயக்கத்தில் அவர் பங்கு வகித்ததன் காரணமாக. இந்த மாதிரி ஆண்டி இந்தி எதிர்ப்பு இயக்கத்தில் பங்கு வகித்தார்ல,
அவர் தானே இது உண்டாக்குனார், அதனால் இவருக்கு உள்ளே போட்டாங்க. பெரியார் வாஸ் இம்ப்ரெஷன் ஃபார் ஹிஸ் ரோல். அவர் நடவடிக்கைக்காக வேண்டி இந்த மூமெண்ட், இந்த இயக்கத்தின் அவர் நடவடிக்கைக்காக வேண்டி உள்ளே வைக்கப்பட்டார், ஜெயிலில் வைக்கப்பட்டார். வென் ஹி வாஸ் இன் ஜெயில், அவர் ஜெயிலில் இருக்கும்போது பெரியார் வாஸ் எலெக்டட் த பிரசிடென்ட் ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டி. அவர் ஜெயிலில் இருக்கும்போது பெரியார் வாஸ் எலெக்டட், பெரியார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். எப்படி? த பிரசிடென்ட் ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டி. எதற்கு? அதாவது தலைவராக, ஜஸ்டிஸ் நீதி கட்சியின் தலைவராக பெரியார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்பொழுது அவர் ஜெயிலில் இருந்தார். வென் ஹி வாஸ் இன் ஜெயில், ஸ்டில் ஜெயிலில் இருக்கும்போதேமும் வென் ஹி வாஸ் ஸ்டில் இன் ஜெயிலில் இருக்கும்போதே இருக்கும்போதே பெரியார் வாஸ் எலெக்டட் தேர்ந்தெடுக்கப்பட்டார். த பிரசிடென்ட் ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டி, ஜஸ்டிஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆஃப்டர் அதற்கு பின்பு த ஜஸ்டிஸ் பார்ட்டி மெர்ஜ்டு வித் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். அதற்கு பின்பு இந்த நீதி கட்சியானது, ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு நீதி கட்சியானது மெர்ஜ்டுன்னு சேர்ந்து விட்டது வித் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். அதாவது இது இந்த நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி மெர்ஜ்டுன்னு சேர்ந்து விட்டது. எது கூட சேர்ந்துருச்சு? வித் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். அப்படின்னா சுய மரியாதை இயக்கத்தோடு இந்த ஜஸ்டிஸ் கட்சி சேர்ந்து விட்டது. தேர் ஆஃப்டர் சேர்ந்ததுக்கு பின்பு, தேர் ஆஃப்டர்னு பின்பு. எப்படி? தேர் ஆஃப்டர்னு பின்பு. எப்போ? எதுக்கு பின்பு? ஜஸ்டிஸ் பார்ட்டி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டு கட்சியோட சேர்ந்ததுக்கு பின்பு இட் வாஸ் ரீகிரிஸ்டுன்னு சொன்னால் எப்படி? பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ரீகிரிஸ்ட்னா பெயர் மாற்றப்பட்டது. இந்த கட்சி ஜஸ்டிஸ் கட்சியானது எப்படி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டோட சேர்ந்த உடனே இப்போ இதுக்கு இந்த ஜஸ்டிஸ் கட்சிக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. என்னது? மறுபெயரிடப்பட்டது, பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ரீகிரீஸ்ட்னா மறுபெயரிடப்பட்டது, இல்லை பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியோட பெயர் எப்படி மாறிடுச்சு? செல்ஃப் ரெஸ்பெக்ட் கட்சியோட சேர்ந்த உடனே இட் வாஸ் ரீகிரீஸ்ட்னா மறுபெயரிடப்பட்டது. எப்படி? திராவிட கழகம் என்று மறுபெயரிடப்பட்டது. இந்த ஜஸ்டிஸ் கட்சியின் மறுபெயர் என்னது? திராவிட கழகம் என்று. ரீகிரீஸ் என்னது? மறுபெயர் இடப்பட்டது. மறுபெயர்னு அர்த்தம். இஸ் வாஸ் ரீகேயர்னா மறுபெயர் இடப்பட்டது. திராவிட கழகம் என்று. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் டைம் ஆயிரும். இவ்வளோ போதும், அப்புறம் பார்த்துக்கலாம்.